10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 14வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் 1,500 உயர்கிறது. அவருடைய முதல் மாத செலவு ரூபாய் 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்? அதாவது பிரியான்னு ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்றா, அவளுக்கு மாத வருமானமாக 15,000 கிடைக்கிது. அவளோட செலவு எவ்வளோ இருக்குது? 13,000 இருக்குது. சரியா? ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அவளுக்கு 1,500 ரூபா சம்பளம் உயருது. அதே மாதிரி அவளோட செலவும் 900 ரூபா உயருது. சரியா? அப்போ மிச்ச ரூபாயை அவள் சேமிக்கிறாள். அவளுக்கு மாதாந்திர சேமிப்பு 20,000ன்னு வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியாப்பா? கணக்கு செய்வோமா? தீர்வு. இப்போது நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டு, மாத வருமானம், செலவு, சேமிப்பு அப்படின்னு 4 காலம் போட்டு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? 1வது ஆண்டு ஃபஸ்ட்டு போய் சேர்றப்ப மாத வருமானம் எவ்வளோப்பா? 15,000 ரூபா. அதுக்கடுத்து அவளோட செலவு என்னது? 13,000 ரூபா. அப்போ சேமிப்பு எவ்வளவா இருக்கும்? மாத வருமானத்துலேருந்து செலவை கழிச்சிடணும், 2,000 ரூபா இருக்கும். சரியா? 2வது ஆண்டில் அவளோட மாத வருமானம் எவ்வளோ இருக்குன்னா 15,000 ரூபாயோட 1,500 ரூபா சேருது. அப்போ 16,500 ரூபா இருக்கும். செலவு 13,000 ரூபாயோட 900 ரூபா சேர்ந்து செலவழிக்கிறாள். அப்போ 13,900 ரூபா இருக்கும். சரியா? அப்போ சேமிப்பு எவ்வளோப்பா இருக்கும்? மாத வருமானத்துலேருந்து செலவை கழிச்சிடணும். 16,500லேருந்து 13,900 கழிச்சிட்டிங்கன்னா 2,600 ரூபா கிடைக்கும். சரியா? அதுக்கடுத்து 3வது ஆண்டு அவளோட மாத வருமானம் எவ்வளவா இருக்கும்? 16,500ஓட 1,500 ரூபா சேரும், 18,000 ரூபா இருக்கும். சரியா? செலவு எவ்வளோ இருக்கும்? 13,900ஓட 900 ரூபா சேர்ந்து செலவழிக்கிறா. அப்போ 14,800 ரூபா வரும். சேமிப்பு எவ்வளோப்பா வரும்? மாத வருமானத்துலேருந்து செலவை கழிச்சிட்டோம்னா அதுதான் சேமிப்பு. 18,000லேருந்து 14,800 கழிச்சிட்டிங்கன்னா 3,200 ரூபா வரும். அதுதான் சேமிப்பு. சரியா? பிரியாவோட சேமிப்பு 20,000 வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? அதுதான் கொஸ்டின். சரியாப்பா? இப்போ பிரியாவின் சேமிப்பை கூட்டுத்தொடர் வரிசையில் எழுதலாம். பிரியாவின் சேமிப்பு 2,000, 2,600, 3,200, டிட்டோவாக வச்சு 20,000ல் முடிக்கணும். சரியா? 2,000 T1னும் 2,600 T2னும் 3,200 T3னும் குறிக்கணும். சரியாப்பா? பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா T2லேருந்து T1 கழிக்கணும். அப்போ 2,600லேருந்து 2,000 கழிச்சிங்கன்னா 600 கிடைக்கும். சரியா? கடைசி உறுப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20,000 வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ கடைசி உறுப்பு L = 20,000. சரியாப்பா? இங்கே ஏ என்னப்பா? 2,000. சரியா? இப்போது ஃபார்முலா பாருங்கள். N = L - A/D + 1. இங்கே L என்னப்பா கொடுத்துருக்குறாங்க? 20,000. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2,000. டி என்ன கொடுத்துருக்காங்க? 600. பிரதியிடணும். 20,000 - 2,000/600 + 1. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 கூட்டிக்கணும். சரியாப்பா? 20,000லேருந்து 2,000 போச்சுன்னா 18,000 கிடைக்கும். 18,000/600ன்னு போட்டிங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 180/6 இருக்கும். 1 6 6, 3 6 18, ஒரு 0 சேர்த்துக்கணும். 30. 30 + 1 31. 31 ஆண்டுகள் ஆகும். சரியாப்பா? பிரியா மாத வருமானம் ரூபாய் 20,000 சேமிக்க 31 ஆண்டுகள் ஆகும். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.